இந்த வவ்வாலு என்கிட்ட சவாலு விடுறா. நான் குடுக்க போற பஞ்சில வாழுன்னு கத்த போறா பாருங்க. அதான் சத்தியம். ஏய் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குடுக்க போறேன். போங்க. வாடி நீயா நானு பாத்துருவோம். நடக்க போற ஃபைனல்ஸ்ல பாத்து பொறுமை ஃபைனல்ஸ்க்கு நீங்க எல்லாம் போயிட போறீங்க. பேச விடுறா. எங்க பேசுறீங்க? ஆரம்பிச்சா இரும்பிக்கிட்டே இருக்கீங்க. டேய் பண்டுவும் கௌசியாவும் மோத போறாங்க. சீ, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தானே. இத சொல்லுவா பாக்ஸிங் கிரவுண்டுக்கு பின்னாடி கூட்டி வந்தீங்க. டேய் என்ன பேச விடுறா. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பேசத்துக்கா? இல்லடா என்ன பேச விடுறா. நீங்க பேசணும் என்ன பேசட்டீங்க. இந்த போட்டியில யார் ஜெயிச்சாலும் வீராங்கனை பட்டம், வைர கிரீடம், ஃபாரின் டூர், ஜப்பான்ல ஜாக்கி சானோட டின்னர், அமெரிக்கால அர்னால்டோட டிஃபன் என்ஜாய் பண்ணுவாங்களே. ஐயோ, இத நினைச்சா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்திட்டு எரியறதே. பிராது விடவே பிராது, அவளுகளை விடவே பிராது. ஏய் ஊசி, பிளான் பண்றதுல ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ற? எமோஷனல் ஆயிட்டேன்டா. பாரு நடுவுல கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நீங்க தான பேசணும் இப்போ. டோன்ட் வரி. அதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? லெட்ஸ் see. சைக்கிள் காத்தடிக்கிறாரு. ஐயோ ரொம்ப வீக்கா இருக்காரு. இந்த இருமல் மருந்து எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் பேஸ் பண்ணியா நீ? யோ இது இருமல் மருந்து இல்லையா? அதுவும் இல்லையா? யோ என்ன பேச விடுறியா? சரி பேசுங்க. பிரபல சித்த வைத்தியர் சிட்ல பக்கம் சிக்குமுக்கி இருக்காரு. பிரபல சித்த வைத்தியர் சிட்ல பக்கம் சிக்கிமுக்கியா? ரொம்ப சிக்கலா இருக்க. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப கேள்விப்படுறல? ஆமா. அப்ப மேல கேளு. அவர்கிட்ட ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண மருந்து இது. இத குடிச்ச 5வது நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா மயங்கி விழுந்துருவாரு. ஃபைனல்ஸ் நடக்கிறப்போ நீங்க 2 பேரும் இந்த மருந்தை எதையாவது மிக்ஸ் பண்ணி பண்டியும் கௌசியாவும் குடிக்க வச்சிருங்க. நீங்க அத குடிக்க வேண்டியதுல? நான் நடுவர், நான் எப்படி குடிக்க முடியும்? இப்படி சொல்லியே எஸ்கேப் ஆயிடு. ஐயோ இத பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த மருந்தை எப்படியாவது குடிக்க வச்சிருங்க. அடுத்த 5வது நிமிஷம் ரிசல்ட் வந்துரும். அப்புறம் ஃபைனல் கேன்சல் ஆயிடும். ஓகே செம்ம ஐடியா. ஓகே. அன்பார்ந்த மடிப்பாக்கம் வாழ் தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அண்ணிமார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, தமக்கைமார்களே, தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, அத்தைமார்களே, மாமாமார்களே, சித்திமார்களே, சித்தப்பாமார்களே, பெரியம்மாமார்களே, பெரியப்பாமார்களே மற்றும் சகல ஜீவராசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. மடிப்பாக்கம் மாதர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட மகளிருக்கான கும்மாங்குத்து சண்டை போட்டியிலே ஆரம்ப கட்டம், கால் இறுதி கட்டம், அரை இறுதி கட்டம், முக்கால் இறுதி கட்டம், முக்கால் அரைக்கா இறுதி கட்டம், இப்படி பல கட்டங்களை கண்டு களித்தீர்கள். இனி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வேத்து ஊத்து காத்து கொண்டிருக்கும் முழு இறுதி கட்ட போட்டி, அதாவது வீரமங்கை யாரோ நீ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓட போய் பார்த்து ஓட்டியா? அதுதான் ஓட்டுறேன். இதெல்லாம் நல்லா பேசு. அதாவது வீரமங்கை யார் என தீர்மானிக்கும் முழு இறுதி போட்டி நாளை நடைபெற உள்ளது. இதை மட்டற்ற மகிழ்ச்சியோடும் அளவற்ற ஆனந்தத்தோடும் சற்று மிகுந்த சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னடா இவன் லெஃப்ட்ல வந்துட்டு இந்த பக்கமா போயா? என்னைய தாறுமாற வண்டி ஓட்டுற பார்த்து. இந்த முழு இறுதி போட்டியிலே பண்டு அலைஸ் பண்டரிபாயும் கவுஸ் அலைஸ் கவுஸ் மாதவனும் கலந்து கொண்டு மோத இருக்கிறார்கள். பொதுவாக 2 பெண்கள் மோதினாலே காண கங்கோடி வேண்டும். இந்த இறுதி போட்டியிலே மோத போவது மாமியாரும் மருமகளும். அரசியத்தை பத்தி சொல்லவா வேண்டும்? கனல் கக்கும், அனல் பறக்கும். இந்த இறுதி கட்ட கும்மாங்குத்து சண்டை போட்டியை கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் வருக 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 என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர், அனுமதி இலவசம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. துட்டு கொடுக்கலன்னா உள்ள விட மாட்டாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க. அனைவரும் வாரீர். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். யோ டிரைவர், பாட்டு போடியா? ஆமா, இப்ப மட்டும் பாட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? உன் பேச்ச கேட்கறதுக்கு பாட்டையே கேட்கலான்னு சரி பண்ணிட்டேன். மூடிட்டு வண்டி ஓட்டு. முதல்ல நீ பேசாம வா. சரி, நம்மள சொல்ல வந்துட்டாரு. நல்லா பேச கத்துக்கிட்டாங்க. மடிப்பாக்கம் மகளிர் சங்கம் நடத்தும்
மகளிருக்கான மாபெரும் கும்மாங்குத்து சண்டை போட்டி இறுதி சுற்று இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இறுதி போட்டியை காண வந்திருக்கும் ரசிகர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வீரமங்கை பட்டத்தையும் வைர கிரீடத்தையும் ஃபாரின் டூர் ட்ரிப்பையும் பெறப்போகும் வீராங்கனை யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஒரே குத்துல ஒன்ன நான் எமலோகத்துக்கு அனுப்புறேன்டி. ஒரே குத்துல உனக்கு சிவலோக பதவி கன்ஃபார்ம். ஆமா. மேடம் 1 மினிட். என்ன ஒரே குத்துல கௌசல்யாவை மண்ண கவ வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா உங்களோட தும்பிக்கையால தான், சாரி, இந்த பாக்ஸிங் கையால தான் அவளுக்கு காரியம் பண்ணணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இப்போதைக்கு என்னங்கற? இந்தாங்க மேடம், குடிங்க. என்னது இது? பவர் மேடம், பவர் சூப். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் பழுக்க காய்ச்சி, சாரி, சூட காய்ச்சி சூட கொண்டு வந்திருக்கேன். சூட்டோட சூடா கௌசல்யாவை ஒரே பஞ்ச் விட்டு பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுங்க. சூடு பாத்து. நல்லா இருக்கு. நானே ஸ்பெஷலா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது மேடம். 1 மினிட். ஏய், இது என்ன? திஷ்டி கழிக்கிறேன் மேடம். கழி. ஆல் தி பெஸ்ட் மேடம். Thank you. ஓகே. கௌசல்யா, என்ன ஃபைனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பஞ்ச் மேல பஞ்ச் கொடுத்து அந்த பண்டுவ ஃபனார் ஆக்கணும். அந்த பாக்கியம் நேக்கு கிடைக்கல, நோக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அவ நோக்கு வர்மத்தை பிரயோகம் பண்ணுவா. நீ அவளை பார்க்கவே பார்க்காத, கண்ணை மூடிண்டு பஞ்ச் மேல பஞ்சா கொடுத்து அவளை சாச்சிரு. இந்த கௌசல்யா, இத குடி. என்ன பொண்ணு மாதிரி ஃபெனால் குடிக்கிற பிக்காலி நினைச்சியா? கௌசல்யா, இது இன்ஸ்டன்ட் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க். இயற்கை மூலிகைகளை போட்டு தயார் பண்ணது, ரொம்ப ஸ்பெஷலானது. இத குடிச்சா புயல் வேகம் வரும். இந்த இத குடிமா, குடி. அப்படிங்கற ஏடி பாக்கி போறியா இல்லையா? என்ன குடு. எனர்ஜி கிடைச்சதா? வந்துருச்சு. இந்த இறுதி போட்டியிலே களமிறங்குபவர்கள் பாக்ஸிங் ஃபயர் பண்டு அலைஸ் பண்டரி பாய். என்ன இப்படி படு லோக்கல்ல விசில்
இது என்ன பிரமாதம். அந்தர் பல்ட்டி, சம்மர் ஷாட், பொணத்துக்கு முன்னாடி குத்துறது, இதெல்லாம் பயங்கரமா கை தேர்ந்தவ. இதெல்லாம் மத்தவங்க பண்ணி பாத்துருப்பீங்க, நீங்க பண்ணுவீங்கன்னு விடான்னு சொல்றீங்க. ஏய். பொம்பளை பசங்க அடிக்காதீங்க. யாரு? ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்க, நீ சொல்றியா? நானாவது பரவாயில்ல, நீங்க பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கீங்க. நல்லா கண்ணாடி பாருங்க, கோவப்படாதீங்க. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன? நான் ஆடுறமா சொல்லுவேன், நீங்க அப்படியே அந்த பெல்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க, கரெக்டா இருக்கும். அந்த முன்னாடியே சொன்னால கோவப்படக்கூடாதுன்னு. பாக்ஸிங் ஃபயர் பண்டு அலைஸ் பண்டரிபாயுடன் இறுதி போட்டியில் மோத களமிறங்குபவர் இளம் புயல் அதிரடி அனல் மடிப்பாக்கம் கௌசல்யா. இந்நேரம் சித்த வைத்தியர் சிட்லாப்பாக்கு சிக்கிமுக்கி கொடுத்த மருந்து 2 பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமா? ஆமா, கன்ஃபார்மா. நான் மருந்தோட வீரியத்தை அதிகப்படுத்த ஊமத்தங்காய் பவுடரு, கடக்கா பொடி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் நவசாரத்தை நான் சுக்கா மிக்ஸ் பண்றதுல நான் கில்லாடி. ஒன்சை சாயங்காலம் சரக்கு அடிக்கும் போது வந்து மிக்ஸ் பண்ணி. ரொம்ப சலம்பாத, இங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நீ பொம்பளையாமா? இல்ல, நீ ஆம்பளை பொம்பளை கிட்ட போட்டிருக்கேன்னு டவுட்டா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். என்ன அங்க ஒண்ணுமே நடக்கல, ஏன் அப்படி கை தட்டுற? அவ உன்னை குத்துனால அதுக்கு தாண்டா சூப்பர். உங்களை நாக் அவுட் பண்றேன். அடச்சை. சக்சஸ். ஐயோ, நட்டுக்கிட்டால. அவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? அதுவும் சரிதான். பண்டு ஃபனால் ஆயிட்டா, கௌச கவனிட்டா. ஐ வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. எதிர்பாராத விபரீதத்தால் போட்டி வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்ததாக அறிவிக்கப்படுகிறது. அவ்வளவுதான், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. போங்க. சரி, வா வீட்டுக்கு போலாம். வாங்க போடா. நல்லா தானே மேடம் போயிட்டு இருந்தது. திடீர்னு 2 பேரும் நடுவுல கூப்பிட்டு குத்தோன்னு குத்தி ஸ்டேஜ்லயே அப்படியே மட்டையாக்கிட்டீங்க. டேய், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலடா. நான் இவள குத்துறதா நினைச்சுதான்டா குத்துனேன். நானும் இவங்கள குத்துறதா நினைச்சுதான் குத்துனேன். ஐயோ, நடுவுல மாட்ட நடுவர நச்சு நச்சு நச்சுன்னு குத்தி அவரை நசுக்கிட்டீங்களே. பாவம், கடைசி வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பிளாஸ்டிக் சர்ஜரில இருந்து பித்தளை சர்ஜரி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பார்சலை பிரிச்சாதான் இப்ப தெரியும். எது பார்சலை பிரிச்சதா? கட்டை பிரிச்சாதான் சொல்ல வந்தேன். கட்டை பிரிச்சாதான் தெரியும் அவரோட எந்தெந்த பார்ட்ஸ் என்னென்ன நிலைமையில இருக்குன்னு. அவன் கண்டிஷனா இருந்தா என்ன, இல்ல அன்கண்டிஷனா இருந்தா நமக்கு என்னடா? என் தங்க கட்டி பொட்டு குட்டி வௌத்த பசிக்குதுடா. ஏதாவது இருந்தா கொண்டு வாடி. பசிக்குதா அத்தை? வாங்க, நம்ம 2 பேரும் கூட்டணி போட்டு வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா நாம 2 பேரும் மட்டும் ஐயோ, சாப்பிடுவோம். என் செல்ல குட்டி. போன் அடிக்குது. அத்தை, எடுக்காதீங்க. அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடா இருக்கும். போனை ஸ்பீக்கர்ல போடு. அது பண்டரிபாய் கௌசல்யா வீடா? ஆமாங்க, நான் உங்க வெல்விசர் பேசுறேன். நீங்க அடிச்சு நாக் அவுட் பண்ண நடுவரு கோமாவுக்கு போயிட்டாரா? உங்களை போலீஸ் தேடுதா? அம்மங்கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே. அம்மங்கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே. நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி, நாட்டுசன நம்ம கண்டு சொக்குதடி. அம்மங்கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே.
அம்மங்கோயில் கிழக்காலே கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மாரியம்மா. நல்ல வேலை, நம்மள யாரும் பார்க்கல. நவகிரகத்தை ஒரு தடவை சுத்திடுவோம். நல்லபடியா என் கல்யாணம் நடக்கணும் சாமி. சாமி நீதான் என்ன காப்பாத்தணும். டேய் ஏண்டா அருணாச்சலம், இவன் சின்ன வயசுல இருந்து சுண்டல் பொங்கல் வாங்கறது கூட கோயில் பக்கம் வந்தது இல்ல. வீதியில சாமி ஊர்வலம் வந்தா கூட வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்குவான். இன்னைக்கு என்னடானா இவனா கோயிலுக்குள்ள வந்திருக்கான், அதுவும் முக்காடை போட்டுக்கிட்டு பதுங்கி பதுங்கி திருட நாட்டம் வரான். ஏண்டா ஒருவேளை சாமி சிலையை திருட வரானோ? என்ன திருட மாட்டாங்கறியா? திருட தெரியாது. டேய் அவன் என்ன பண்றான்னு போய் பாருடா. சரி நீ இப்படியே போனேன்னா அவன் உன்னை பாத்துருவான். அவன மாதிரி முக்காடு போட்டுட்டு போடா. நல்ல வேலை, அவன மாதிரியே வேட்டி இல்லாம அன்றவரோட போக சொல்ல. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கடவுளே தெய்வமே, என்ன நவகிரகத்தை சுத்தி வரான்? 108 சுத்து சுத்துறதா வேண்டி இருப்பானோ? எங்க பண்ணைய காணோம்? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. பாக்குறவன் கண்ணில் படுற மாதிரியா பாப்பான்? அறிவு கட்ட கூமுட்ட. அப்பா முருகா, விநாயகரப்பா விநாயகரப்பா விநாயகரப்பா. அப்பா குயில் மாதிரி கூறதா நினைச்சுக்கிட்டு கோட்டா மாதிரி கத்துறான். ஓஹோ, இதுல எசப்பாட்டு வேறையா? பெரிய முதல் மரியாதை சிவாஜி நினைப்பு வந்துட்டாரியா? யாரா இருக்கும்? ஜோசியரை பார்க்க வந்திருக்கான். யானை முகத்தானே, ஐங்கரன் சோதரனே, எல்லாரும் நல்லா இருக்கணையா. அப்புறம் பண்ண என்ன என்னமோ சைட் அடிக்கிற ஃபிகரை சந்திக்கிற மாதிரி கோயில்ல என்ன ரகசியமா சந்திக்கலான்னு வர சொன்னீங்க. என்னத்த சொல்றது, சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானக்கேடு ஆகி போச்சு என் நிலைமை. ஆமா, நீங்க பிறந்ததுல இப்படிதானே, புதுசா ஃபீல் பண்ணீங்க. நீயுமா ஜோசியர யூடியூப் புட்டோஸ் பண்ணார? என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஜாதகத்துல இருக்கிற உண்மையவே நான் ஓப்பனா ஓங்கி நெஞ்சு அடிக்கிற மாதிரி சொல்றேன். ஐயோ, அந்த நெஞ்சில வச்சு தான் சொல்லணுமா? ஜோசியர என் கல்யாண பேச்சு எடுத்தாலே கால் எடுத்து வைக்கிற பக்கம்லாம் கண்ணி வெடியா வெடிக்குது. ஊரே கெக்க பிக்கன்னு கேவலமா பேசுது. ஊர்ல எவனுக்கோ கல்யாண காட்சி நடக்குது. நம்ம ஊர் டென்ட் கொட்டால கூட தினம் 3 காட்சி நடக்குதா? ஆனா எனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க மாட்டேன். அப்படி என்ன தோஷங்குது என் ஜாதகத்துல? என்ன தோஷம் இல்லன்னு கேளுங்க. இத பாருங்க பண்ண, உங்க ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி பிரிச்சு பீராஞ்சி துவச்சி தொங்க போட்டு பார்த்ததுல தீஞ்சு போச்சா? உங்களுக்கு இல்லாத தோஷமே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்ன பாக்குறீங்க? ஓ,
அப்ப கன்ஃபார்மா எனக்கு கல்யாணமே நடக்காதா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். ஆனா கல்யாணம் கன்ஃபார்மா இல்லையான்னு என்னாலே சொல்ல முடியல. ஏன் என் ஜாதகம் நான் அவ்வளவு சூச்சமா வாக்குது? அவ்வளவு கேவலமா இருக்குங்க. இங்க பாருங்க பண்ண, உங்க ஜாதகத்துல திருமண தடை திடகாத்திரமா இருக்கு, குடும்ப தடை குஷாலா இருக்கு, மனைவி ஸ்தானம் மண்மேடா இருக்கு, குழந்தை ஸ்தானம் குப்பை தொட்டியா இருக்குங்க. உங்க சுகஸ்தானத்துல சூடு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, போன ஜென்மத்துல நீங்க ஓவரா ஆட்டம் போட்டதால உங்களுக்கு ஸ்ரீ சாபம் எக்கச்சக்கமா இருக்கு. அதனாலதான் இப்ப நின்னு போன கல்யாணம் கூட ஒரு ஸ்ரீயால தான் நின்னு போயிருக்குன்னு நான் நம்புறேன். கரெக்டா சொன்னீங்க ஜோதிடா, கரெக்டா சொன்னீங்க. பண்டுகின்ற ஒரு பண்ணிய கட்சி நேரத்துல என் கல்யாணத்தை நிறுத்திச்சுப்பா. அதுக்கு அது சொன்ன காரணங்குது பத்தியா, அதான் என்னால தாங்கவே முடியல. நான் ஆயகாகிறன்னு கூட போய் சொல்லி இருக்கலாம். பொய்யா? ஏங்க அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க.